வணக்கம் நண்பர்களே. அடுத்ததாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம இந்தியாவில் விலை கம்மியாக ஒரு 10,00,000த்துக்குள்ளே விற்பனைக்கு வரப்போகிற 5 அஃபோர்டபுள் எஸ்யூவி கார்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றியும், அதே மாதிரி மகேந்திரா பிராண்டில் நம்ம சேனலே பலமுறை இந்த காரை பற்றி சொல்லியிருப்போம். நல்ல கார், நல்ல இடவசதி இருக்கும், ஒரு 7 சீட்டர் கார் மாடல். இருந்தாலும் விற்பனை பெருசாக ஆகலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்போம். இப்போ ஓரளவுக்கு மகேந்திரா நிறுவனம் சந்தோஷப்படுற அளவுக்கு விற்பனை அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு. அது எந்த கார் அப்படிங்கிறத பற்றியும், ஃபைனலாக ஃபோக்ஸ்வாகனும் நாங்களும் போட்டிக்கு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 7 சீட்டர் மாடலை இந்தியாவில் விற்பனைக்கு கொண்டு வர போகிறாங்க. இது 3 பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். முதல்ல அஃபோர்டபுளான எஸ்யூவி கார்கள் பார்த்துடலாம். அதில் மகேந்திரா நிறுவனம் அடுத்ததாக விஷன் எஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காம்பேக்ட் எஸ்யூவியை இந்தியாவில் விற்பனைக்கு கொண்டு வர போகிறாங்க. இது ஆல்ரெடியே கான்செப்ட் மாடலாக ஷோ பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம இந்தியன் ரோட்ஸில் ஒரு ப்ரொடக்ஷனுக்கு ரெடியாக இருக்கக்கூடிய மாடலை டெஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த கார் பற்றி சொல்லணும்னா, ஒரு பாக்ஸி டைப்பில் அப்ரைட்டான ஸ்டாண்ட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு காரு, ரகடான ஒரு லுக்கும் இருக்கும். நம்ம ஃப்ரண்ட்டில் எடுத்துக்கிட்டோன்னா பிக்சல் எல்இடி லைட்ஸ் கொடுக்குறாங்க. எல் ஷேப்பில் வெர்டிக்கலாக வர மாதிரி டிஆர்எல் செட்டப் வருது. ஃப்ளஷ் ஃபிட்டிங் டோர் ஹேண்டில்ஸு, டெயில் கேட் மவுண்டட் ஸ்பேர் வீல் செட்டப்போட தான் பார்த்தீங்கன்னா இந்த காரோட டிசைன் இருக்குது. இன்டீரியராக போனோன்னா டிவல் டோனில் நேவி ப்ளூ, கிரே ரெண்டும் கலந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு இன்டீரியர் தீம் வருது. டிவல் ஸ்க்ரீன் செட்டப் கொடுக்குறாங்க. 3 ஸ்போக் ஸ்டியரிங் வீல் வந்துடும். ஃபிசிக்கல் கண்ட்ரோல் கொடுக்குறாங்க சென்டர் கன்சோலில். இது அஃபோர்டபுள் ப்ரைஸில் வரதுனால பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபிசிக்கல் பட்டன்ஸ் நிறையா பார்க்க முடியுது. அதேமாதிரி நம்ம சேஃப்டிக்குன்னு எடுத்துக்கிட்டோன்னா லெவல் 2 ADAS டெக்னாலஜி வந்துடும். டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம் வந்துடும். புதுசாக அட்ரினோ எக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா இந்த காரில் கொடுக்குறாங்க. இந்த காரை எந்த பிளாட்ஃபார்மில் டிசைன் பண்ணியிருக்காங்கன்னா NU IQ மாடுலர் பிளாட்ஃபார்மில் தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. அப்போ நமக்கு டிஃப்ரெண்ட் பவர் ட்ரெயின் வரும், டிரைவ் சிஸ்டமும் வரும், ஃப்ரண்ட் வீல் டிரைவும் வரும், ஆல் வீல் டிரைவும் வரும். எல்லாமே சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் ஒரு மாடுலர் பிளாட்ஃபார்மில் டிசைன் பண்ணியிருக்காங்க. இன்ஜின் ஆப்ஷன்னு போகிறப்ப நமக்கு பெட்ரோலு, டீசலு, எலக்ட்ரிக் எல்லாமே வந்துடும். 2.0 லிட்டர் எம்ஸ்டாலின் இன்ஜின் வந்துடும். அதிலே 2.2 லிட்டர் எம்ஹாக் டீசல் இன்ஜின் வந்துடும். அதுமாதிரி எலக்ட்ரிக் பவர் ட்ரெயின்னு போகிறப்ப ஆல்ரெடியே மற்ற கார்கள் இருக்கிற மாதிரி 59 கிலோவாட் 79 கிலோவாட்னு அந்த பவர் ட்ரெயினும் நமக்கு வந்துடும். 10 லட்சத்துலேருந்து 18 லட்சம் ரூபாய் விலையில் இந்த கார் விற்பனைக்கு வரும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா புதிய தலைமுறை வென்யூ. இந்த கார் இப்போ ஆல்ரெடி அன்வெயில் பண்ணிட்டாங்க. 25,000 டோக்கன் அமௌண்ட் கொடுத்து இந்த காரை நம்ம புக் பண்ணிக்கல. பட் அஃபிஷியலாக லான்ச் பண்ணி காரை ஃபுல்லாக அவங்க காட்டுறது அப்படிங்கிறது நவம்பர் 4ஆம் தேதி தான் அஃபிஷியலாக லான்ச் பண்ண போகிறாங்க. சைரோஸை டெவலப் பண்ண அதே பிளாட்ஃபார்மில் தான் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த புதிய வென்யூவையும் டிசைன் பண்ணியிருக்காங்க. பழைய வென்யூக்கும் புதிய வென்யூக்கும் இருக்கிற மேஜர் டிஃப்ரெண்ட் என்னென்னா, நமக்கு பெரிய சைஸில் இருக்க போகுது. நமக்கு வீல் பேஸ் அதிகம், அதுமாதிரி வைட்ராக டாலராக இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸ்பேஷியஸாக இருக்கும் நமக்கு. அதே மாதிரி இன்டீரியராக போகிறப்ப 2 12.3 இன்ச்சில் டிஸ்பிளேஸ் கொடுக்குறாங்க. அதே மாதிரி நமக்கு குவாட் பீம் எல்இடி ஹெட்லைட் கொடுக்குறாங்க. டீகட் ஸ்டியரிங் வீல் கொடுத்துருக்காங்க. 2 ஸ்டெப்பு ரிக்ளைனிங் சீட்ஸ் கொடுக்குறாங்க. ரியர் விண்டோ சன்ஷேட் வருது. ரியரில் ஏசி வென்ட்ஸ் வருது. டிரைவர் சீட்டை 7 விதமாக எலக்ட்ரிக்காக நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஆம்பியன் லைட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு புதுசாக ஆட் ஆகுது. அதை தாண்டி இன்ஜினில் அவங்க பெருசாக கை வைக்கல. ஆல்ரெடி இருக்கக்கூடிய அதே இன்ஜின் தான். 1.2 லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் வந்துடும். 1.0 லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின் வந்துடும். 1.5 லிட்டர் CRDI டீசல் இன்ஜின் வந்துடும். மேனுவல் மற்றும் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் ரெண்டுமே நமக்கு வந்துடும். அடுத்த கார் பார்த்தோம்னா ஃப்ரான்ஸ் காரில் ஹைப்ரிட் இன்ஜினோட கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னா 2026 ஸ்டார்டிங்லே மாருதி சுசுகி அப்டேட் கொடுக்குறாங்க. ஹைப்ரிட் இன்ஜின் அப்படிங்கிறப்ப நமக்கு மெயினாக ஆல்ரெடி அவங்க கிட்ட இருக்கக்கூடிய சேம் இன்ஜின் தான். 1.2 லிட்டர் Z சீரிஸ் பெட்ரோல் இன்ஜின் தான். அதில் பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் டெக்னாலஜியை மட்டும் கொடுக்க போகிறாங்க. இது இன்பில்டாகவே அந்த டெக்னாலஜி டெவலப் பண்ணி கொடுக்குறாங்க. அதனால் ப்ரைஸும் ஹெவியாக இருக்க போகிறதில்ல. அஃபோர்டபுள் ப்ரைஸில் ஹைப்ரிட் இன்ஜின் வரப்போகுது. அதனால் மைலேஜ் நம்ம அதிகமாக எதிர்பார்க்கலாம். இப்போ ஃப்ரான்ஸ் அப்படிங்கிறப்ப அந்த கார் ஹைப்ரிட் வருது அப்படின்னா 35லேருந்து 40 கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் கொடுக்கும்னு சொல்கிறாங்க. இது மேபி அவங்க சொல்கிற மைலேஜ். ரியல் டைமில் நமக்கு ஒரு 30 வந்துச்சு அப்படின்னாலே பெரிய விஷயம் தான். ஒரு 200 சிசி வண்டியே 30 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்குறப்ப, ஒரு கார் அப்படிங்கிறப்ப ஒரு 25 to 30 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்குது அப்படின்னாலே அது நல்ல ஒரு விஷயம். இப்போ இந்த ஹைப்ரிட் இன்ஜின், இந்த மைலேஜ், இதை தாண்டி லெவல் 2 ADAS டெக்னாலஜி நமக்கு வந்துடும். அதேமாதிரி அட்டானமஸ் எமர்ஜென்சி பிரேக்கிங், அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல், லேன் கீப்பர்ஸஸ் இது எல்லாமே ADASோட சேர்ந்து நமக்கு வந்துடும். காஸ்மெட்டிக்காக சின்ன சின்ன அப்டேட்ஸும் நம்ம
எதிர்பார்க்கலாம். ஆல்ரெடி விற்பனையில் இருக்கக்கூடிய ஃப்ரான்ஸ் மாடலை விட ஒரு 2 லட்சம் ரூபாய் கூடுதல் விலையில் இந்த கார் வந்து விற்பனைக்கு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அடுத்த அப்டேட் போனோம்னா புதிய தலைமுறை நெக்ஸான் காரையும் விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க. இது வந்து 2026 இந்த ஒரு அப்டேட் நமக்கு வந்து வரும். கரண்ட் மாடலை விட அதே பிளாட்ஃபார்மில் மாடிஃபை பண்ணலாம், இல்லைனா வந்து புதிய பிளாட்ஃபார்மாக வரப்போகிற காருக்காக நமக்கு வந்து கொடுக்கலாம். அதுமாதிரி காஸ்மெட்டிக்காகவும் அப்டேட் வந்து இருக்குங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. மெயினாக வந்து டிசைன் பொறுத்த வரைக்கும் வந்து டாடா கர்வ் காரை பேஸ் பண்ணி வரப்போகிற மாடலோட டிசைன் வந்து இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பனோரமிக் சன்ரூஃப், பவர்டு ஃப்ரண்ட் சீட்டு, வென்டிலேட்டட் ஃப்ரண்ட் சீட்டு, ரியர் சீட்டு, அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்துடும். அதுமாதிரி லெவல் 2 ADAS டெக்னாலஜி வந்துடும். ஆல்ரெடி நெக்ஸானில் அதை கொண்டு வந்துட்டாங்க. பட் வந்து பர்டிகுலர் ஒரு குறிப்பிட்ட வேரியண்ட்டில் மட்டும் தான் கொண்டு வந்திருக்காங்க. வரப்போகிற அப்டேட்டில் எல்லா வேரியண்ட்லேயுமே வந்து லெவல் 2 ADAS டெக்னாலஜியை நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்து வந்து ஃபைனலாக மாருதியும் பார்த்தீங்கன்னா ஒரு மைக்ரோ எஸ்யூவி காரை விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க. இந்த காரை வந்து ஹுண்டாயில் இருக்கக்கூடிய எக்ஸ்டர், டாடா பஞ்ச், இந்த 2 கார் மாடலுக்கு வந்து போட்டியாக விற்பனைக்கு வந்து கொண்டு வராங்க. இப்போதைக்கு வந்து Y43 அப்படிங்கிற மாதிரி கோட் நேம் வந்து வச்சுருக்காங்க. இந்த காரில் வந்து ஆல்ரெடி அவங்கக்கிட்ட விற்பனையில் இருக்கக்கூடிய ஷிஃப்ட்டில் காரில் இருக்க 1.2 லிட்டர் 3 சிலிண்டர் இசட் சீரிஸ் பெட்ரோல் இன்ஜின் வச்சு தான் வந்து டெவலப் பண்ணுறாங்க. ஹார்டெக்ட் ஆர்கிடெக்சரில் அதை வந்து உருவாக்குறாங்க. சின்ன காராக இருந்தாலுமே இந்த வரப்போகிற காரில் சன்ரூஃப், 6 ஏர்பேக், டிஜிட்டல் கிளஸ்டர், வென்டிலேட்டட் சீட், 360 டிகிரி கேமரா, டச் ஸ்க்ரீன் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம், இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாமே நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். காம்பாக்டாகவும் இருக்க போகுது, நல்லா டெக் ஓரியன்டாகவும் இருக்க போகுது. பேஸ் மாடலில் பெருசாக ஃபீச்சர்ஸ் இருக்காது, பட் ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்கும். டாப் எண்டு போனோம் அப்படின்னா இப்போ நம்ம பார்த்த எல்லா ஃபீச்சருமே இந்த காரில் வந்து எதிர்பார்க்கலாம். அப்போ ஃப்ரான்ஸை தாண்டி இந்த கார் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அடுத்த அப்டேட், மகேந்திரா நிறுவனத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான எம்பிவி ரக கார் மராசோ. இந்த கார் வந்து ஃபஸ்ட்டு இந்த காரை லான்ச் பண்ணப்போ ஷார்க்கை பேஸ் பண்ணி இந்த கார் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் அட்வர்டைஸ்மெண்ட்டே வந்து கொடுத்தாங்க. நல்ல டிசைன் டீசெண்டாக வந்துருக்கும், நல்ல ஸ்பேஷியஸாக இருக்கும். மைலேஜும் பார்த்தீங்கன்னா 17 கிலோமீட்டர் கிட்ட நமக்கு வந்து கிடைக்கும். 8 பேர் வந்து கம்ஃபர்டபுளாக தாராளமாக வந்து போக முடியும். இருந்தாலும் இந்த காரோட விற்பனை அப்படிங்கிறது நாளுக்கு நாள் வந்து ரொம்ப சரிவை சந்திச்சுட்டே வந்துச்சு. ஒரு கட்டத்தில் இந்த கார் அஃபிஷியலாக வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிடுவாங்கன்னு தான் சொன்னாங்க. ஏன்னா சேல்ஸ் கவுண்ட் அவ்வளோ புவராக இருந்துச்சு. பட் நம்ம சேனல்லே கூட இந்த காரை பற்றி சொல்லியிருப்போம். ஒரு நல்ல கார் தான், பட் இருந்தாலும் சேல்ஸ் கவுண்ட் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு. சேல்ஸ் கவுண்ட்டை பொறுத்த வரைக்கும் அந்த முதல் அரையாண்டு நம்ம ஜனவரிலேருந்து ஜூன் வரைக்கும் எடுத்துக்கிட்டோன்னா அந்த ஒரு 6 மாதத்தில் 77 கார்கள் மட்டும்தான் வந்து விற்பனை பண்ணியிருந்தாங்க. பட் இப்போ நடந்துட்டு இருக்க அரையாண்டு இன்னும் நமக்கு வந்து நவம்பர், டிசம்பர் இன்னும் 2 மாதம் இருக்குது. அப்படி இருந்தப்போ இப்போ அந்த ஜூனுக்கு பிறகு இருக்கக்கூடிய 4 மாதத்துலேயே 252 கார்களை வந்து விற்பனை பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து பர்சன்டேஜில் நம்ம பார்த்தோன்னா முதல் அரையாண்டை விட 2வது அரையாண்டில் 227% வந்து சேல்ஸ் வந்து அதிகமாக நடந்திருக்கு. அதேமாதிரி அதிகமாக விற்பனை ஆகக்கூடிய அந்த ஒரு 7 சீட்டர் எம்பி ரக கேட்டகரியில் டாப் 10க்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா இந்த மராசோ அப்படிங்கிற கார் வந்து இடம் பிடிச்சிருக்கு. இப்போ இந்த காரை பற்றி சொல்லணும் அப்படின்னா ரைடு கம்ஃபோர்ட் வந்து நல்லாயிருக்கும், கேபின் வந்து நல்லா ஸ்பேஷியஸாக இருக்கும், நல்லா குவாலிட்டியாக இருக்கும், 4 ஸ்டார் ரேட்டிங்கும் வந்து வாங்கியிருக்கு. பட் இருந்தாலும் மார்ஜில் இருக்கக்கூடிய எர்டிகா அளவுக்கு சேல் வந்து ஆகலை. எர்டிகாவை டார்கெட் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு கார் தான். பட் முன்னாடிக்கு இப்போ வந்து ரொம்ப மோசம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சேல்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஃபைனல் அப்டேட் எடுத்துக்கிட்டோன்னா போட்டிக்கு நாங்களும் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு Volkswagen வந்து ஒரு முக்கியமான காரை 7 சீட்டர் மாடலை இந்தியாவில் விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க. தீபாவளி முடிஞ்ச பிறகு லான்ச் ஆகுங்கிற மாதிரி சொன்னாங்க. ஒன்று டிசம்பரில் விற்பனைக்கு வரலாம், இல்லைனா அடுத்த வருஷம் ஜனவரியில் விற்பனைக்கு வந்து வரலாம். டைரன் அப்படிங்கிற காரை தான் விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க. இந்த காரை வந்து ஒரு சிபியூவா இல்லை சிகேடியா எந்த ரூட்டில் கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிறது தெரியலை. பெரும்பாலும் வந்து சிகேடி யூனிட்டில் வந்து லான்ச் ஆவதற்கான வாய்ப்பு வந்து இருக்குது. சிகேடி அப்படிங்கிறப்ப நமக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே இங்கே கொண்டு வந்து இங்கே வச்சு இங்கே இருக்க பிளான்ட்டில் வந்து அசம்பிள் பண்ணி நமக்கு வந்து சேலுக்கு கொண்டு வருவாங்க. அந்த மாதிரி பார்த்தோன்னா 48 லட்சத்துலேருந்து 56 லட்சம் ரூபாய் விலையில் இந்த கார் வந்து விற்பனைக்கு வரலாம். இப்போ இந்த கார் வந்து எந்த மாடலுக்கு போட்டியாக இருக்கும் அப்படின்னா ஒரு 50 லட்சம் விலையில் ஒரு எஸ்யூவி போகிறாங்க அப்படின்னா இல்லை 7 சீட்டர் போகிறாங்கன்னா பெரும்பாலும் வந்து ஃபார்ச்சுனர் தான் வந்து ட்ரை பண்ணுவாங்க. இப்போ ஃபார்ச்சுனருக்கு மாற்றாக தான் பார்த்தீங்கன்னா இந்த டைரன் அப்படிங்கிற கார் இந்தியாவில் வந்து விற்பனைக்கு வந்து வரும். இப்போ இந்த காரை பொறுத்த வரைக்கும் இப்போ Volkswagen, ஸ்கோடா ரெண்டுமே டைப்பில் இருக்க கம்பெனிஸ் தான். ஸ்கோடாவில் கோடியாக் இருக்குது. அந்த கோடியாக்கை பேஸ் பண்ணி அதே பிளாட்ஃபார்மில் தான் டைரனும் வந்து வரப்போகுது. டைரன் பொறுத்த வரைக்கும் MQB EVO பிளாட்ஃபார்மில் தான் நமக்கு வந்து டெவலப் பண்ணுறாங்க. சேம் இன்ஜின் 2.0 லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின், 201 பிரேக் ஹார்ஸ் பவரையும் 320 Nm டார்க்கை நமக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஆல்வீல் டிரைவ் சிஸ்டமும் வந்து கொடுப்பாங்க. டிசைன் எடுத்துக்கிட்டோன்னா ஸ்லீக்கான ஹெட்லைட்டு, ரொம்ப ஸ்லீக்காக வர மாதிரி ஃப்ரண்ட்டில் கிரில் செட்டப் கொடுக்குறாங்க. பம்பர் செட்டப் வந்து அக்ரெசிவாக வந்து கொடுக்குறாங்க. சைட் ப்ரொஃபைலும் வந்து ஸ்லீக்காக தான் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. அதுமாதிரி நல்ல டாலான ஸ்டாண்ட்ஸ் வந்து இருக்கும் இந்த காருக்குள்ளே. அப்போ வந்து ஹெட்ரூம் வந்து 3 ரோவுக்குமே வந்து நல்ல ஒரு போதுமான ஸ்பேஸ் வந்துருக்கும். நல்ல ஹெட்ரூமும் நமக்கு வந்து நல்லாயிருக்கும். டெயில் லைட்டு பொறுத்த வரைக்கும் அதுவுமே வந்து ரொம்ப ஸ்லீக்காக வந்து கொடுத்துருக்காங்க. நீட் டிசைனில் வந்து டெயில் பம்பர்ஸ் நமக்கு வந்து தராங்க. இந்த காரில் இன்டீரியர் ஃபீச்சர்ஸ்னு பார்க்குறப்ப 15 இன்ச்சில் டச் ஸ்க்ரீன் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் வரும். 10.25 இன்ச்சில் டிஜிட்டல்
டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் வரும், 3 ஜோன் கிளைமேட் கண்ட்ரோல், பவர்டு ஃப்ரண்ட் சீட்டு, ஃப்ரண்ட்டு மசாஜ் சீட்டும் வந்து வருது, 8 ஸ்பீக்கர் ஆடியோ சிஸ்டம், வயர்லெஸ் சார்ஜிங், லெவல் 2 ADAS டெக்னாலஜி, இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாமே இந்த காரில் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். நன்றி.